அடிக்கிற வெயிலுக்கு பைக்கில் ஜில்லுன்னு ஒரு ட்ரிப்பு போகலாமாங்க தஞ்சாவூர் வரைக்கும். ஆமாங்க, நானும் மச்சானும் கிளம்பிட்டேன். ஏன் தஞ்சாவூர் போகிறோம் அப்படின்னு சொன்னால், மச்சானுக்கு பாஸ்போர்ட் ரினியூல். சரி, பாஸ்போர்ட் ரினியூல் தானேப்பா, சீர்காழி காரைக்கால் இருக்க எங்கேயே பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், தக்கல்ல போட்டு சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறதுனால தஞ்சாவூருக்கு போனால் மதிய கரண்டு ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்க டக்குன்னு போட்டு என்னப்பா ரீசன் சொல்லிட்டு பாஸ்போர்ட்டை உடனே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3500 பணத்தை போட்டு கட்டி அப்பாயின்மெண்ட்லாம் எடுத்துட்டு நம்ம போனது தாங்க தஞ்சாவூர் பாஸ்போர்ட் ஆஃபீஸ். சரி, அங்கே போனதுக்கப்புறம் பசிக்காதா, சரி அப்படின்னு சொல்லிட்டு பசிக்கிறதுக்கு அங்கங்கே ரொம்ப ஹோட்டலுக்கு போனாங்கலாம். தலைமை ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆம்பூர் பிரியாணியும் நம்ம வந்து திண்டுக்கல் பாய் பீஃப் பிரியாணியும் இருந்துச்சு. நம்ம வந்து பீஃப் பிரியாணி வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கேன். 130 ரூபாய்க்கு தரமாக கொடுத்துருந்தாங்க. ரைஸும் சரி, அங்கே இருக்கக்கூடிய இறைச்சியும் சரி நிறைய இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ரைஸ் வேறு கேட்டேன், கொடுத்தாங்க. டோட்டலாகவே 130 ரூபா தான் எடுத்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு. நீங்கள் போய் தஞ்சாவூர் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிட்டு தடுமாறி எனக்கு பசிக்குது அங்கே போகணும் இங்கே போகணும் தடுமாற தேவையில்லை. இங்கே ரொம்ப தரமாகவும் கொடுக்குறாங்க. நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வெளியிலாம் சாப்பிட்றத விட வெளியில் கோழி பிரியாணிலாம் 170 ரூபாய்க்கு இப்போ இடையில போய் சாப்பிட்டு வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி மயிலாடுதுறையில் ஒரு கடையில். அதுக்கு இது எவ்வளோ ஒர்த்து அப்படின்ட்டு நான் சொல்லலாம். 130 ரூபாய்க்கு கொடுக்குறது. சரி, நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சேன், நான் சீக்கிரமே அதை முடிச்சுட்டு நம்ம ஆள் வந்துட்டார். இந்த பாஸ்போர்ட் ரினியூவல் பற்றி உங்களுக்கு கூடுதலான டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன ப்ரூஃப்னா 4 ப்ரூஃபும் ஒரே மாதிரி இருக்கணுங்க. ஆமாங்க, 3800 கொடுத்தா அமௌண்ட்டை கொடுத்துட்டுன்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம். நீங்கள் அங்கே போன இப்போ ரொம்ப ஷார்ட் டைமில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, இந்த டைமுக்குள்ளே எனக்கு வந்து லீவ் முடியுது, நான் நார்மலில் போட்டு எடுக்க முடியாது, 20 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப வந்து யோசனை பண்ணிங்கன்னு சொன்னால் தக்கலில் போட்டு மேக்ஸிமம் 1 வீக்குள்ளே நீங்கள் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஃபைனலி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், கிருணி ஜூஸோட முடிச்சிடுங்க. வெயில் அப்படி தாங்க இருந்துச்சு, முடியல. என்ன தான் வெயில் அடித்தாலும் பிளாக் டீ தான் சொல்லிட்டு ஸ்டோரி வச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபைனலி நம்ம என்ன பண்ணிட்டோம், கிருணி ஜூஸோட முடிச்சிடுங்க. நம்ம ஐடி ஃபாலோ பண்ண தொடர்ந்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் லாக்கில் பார்க்கலாம். பை பாய்.